வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்டுள்ள சாதக நிலை அரசு ஊழியர்களுக்கு நன்மை. ரணிலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர்கள். கடவுச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பாரிய மோசடி. சுதந்திர கட்சியின் தலைமை பதவி வழங்கப்பட்டாலும் ஏற்க தயாரில்லை, பொன்சேகா அதிரடி. அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். வவுனியா வைத்தியசாலையில் பதற வைத்த சம்பவம், வழுக்கி விழுந்து கர்ப்பிணி சிசு மரணம். விடுதியொன்றில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, பெண்கள் உட்பட 5 கைது. நெடுந்தீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிராக கவனஈர்ப்பு பேரணி. புதுக்குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள குடும்பஸ்தர் தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகை மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்டவை ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் காரணமாகவே நடந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்றுள்ள நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட ஜனாதிபதியின் பணி பாராட்டத்தக்கது. வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க ஜனாதிபதியினால் முடிந்தது. எனவே அவருக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளின் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டு வரவும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சலுகைகளை வழங்கவும் முடிந்துள்ளது. மேலும் 24 லட்சம் பேருக்கு வெசும பலன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உரிமைய திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அரசு சேவையின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் காரணமாகவே நடந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைக்காக ஊடகவியலாளர் சமுதித சமர விக்ரமவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் பெறுவதில் இருந்து கடவுச்சீட்டு பெறும் வரையில் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தினுள்ளும் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக இலகுவாக கடவுச்சீட்டை பெற முடிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த மோசடி விவகாரம் தொடர்பில் மக்கள் மேலும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா குடியகல்வு குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக வட மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மதவாச்சி போன்ற பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் தினமும் அதிகளவில் வருகை தருகின்றனர். இந்நிலையில் ஒருநாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையிலேயே இரு வரிசையில் காத்திருக்க வேண்டும். காத்திருப்போருக்கு காலை 6 மணியளவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தினால் இலக்கம் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலரும் காத்திருக்கும் நிலையிலும் ஒருவருக்கு தலா 5,000 ரூபாவுக்கும் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே இலக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு கடவுச்சீட்டு அலுவலக காவலாளிகள் உட்பட அதிகாரிகள் வரை உடந்தையாக செயல்படுவதாகவும் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்காக தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நீண்ட காலமாக அரசியல் செய்தவர். எனவே சுதந்திர கட்சியில் அவர் போசகர் என்ற பதவி நிலையில் இருக்க வேண்டும். அந்த பதவியிலிருந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம். ஆனால் மைத்ரிபால சிறிசேன பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம். அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நோக்கத்தை வீணடிக்க தயாரில்லை. அதேவேளை மே தின கூட்டத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை. எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் கழனி தொகுதிக்கான அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மே தின கூட்டத்திலேயே பங்கேற்பேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த திட்டமானது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாதவர்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த 31 என அறிவிக்க
அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுத்தந்திரி தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு இருந்த கர்ப்பிணி தாய் குளியல் அறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் அவரது வயிற்றில் இருந்த சிசுவும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை விடுதியில் உள்ள குளியல் அறைக்கு சென்ற நிலையில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திலேயே கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ளனர். எனினும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் சுற்றி வளைப்பில் பத்திரமுள்ள பிரதேச விடுதியொன்றில் 650 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. ஏனைய 3 சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பத்திரமுல்லை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 1,14,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பின் ஏற்பாட்டில் அப்பிரதேச மக்களால் சட்டவிரோத மதுபான விற்பனைக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று முன்னெடுக்கப்பட்ட அமைதி வழியிலான குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அப்பிரதேச மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள், மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை தாங்கியவாறு பேரணியில் கலந்து கொண்டதாகவும் இதேவேளை போதைப்பொருள் தடுப்பு செயற்திட்டம் தொடர்பான கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. நெடுந்தீவு மத்தியில் அமைந்துள்ள புனித யுவானியார் ஆலய முன்றலில் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றதாக இக்கருத்தமர்வில் போதைப்பொருள் பாவனை, குடும்ப வன்முறைகள் மற்றும் மது விற்பனையினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விஸ்வமடு பகுதியில் சடலம் ஒன்று இனங்காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விஸ்வமடு 10ஆங்கட்டை பகுதியில் உள்ள வீடு ஒன்றினில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக இனங்காணப்பட்டுள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ண ராசா என்ற 52 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த குடும்பஸ்தர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.